all வணக்கம். ஸோ தமிழ் சென்டென்சஸை வந்து எப்படி இங்கிலீஷில் மாற்றணும் அப்படின்றதுக்கான வீடியோவோட செகண்ட் பார்ட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்கள். அதில் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ செகண்ட் பார்ட் தான் டைரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கள் கூட காமெண்ட்டில் பேசணும். ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ், உங்களுக்கு இருக்கிற குவெரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களோட இங்கிலீஷை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் ஈஸியாக கொண்டு போக முடியும். ஸோ நாங்கள் வந்து ஜென்ரலாக பிகினர் லெவலில் பேசிக் சென்டென்சஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுவே உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பெரிய சென்டென்ஸோ வேறு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சென்டென்ஸோ அது எடுத்து எப்படி இங்கிலீஷில் மாற்றணும்னு தெரியல ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் எங்களுக்கு நீங்கள் காமெண்ட்டில் கேட்கலாம். ஒரு என்டையர் கான்வர்சேஷன் மாற்றணும் அப்படின்னாலும் அந்த கான்வர்சேஷனையும் எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பாருங்கள். இப்போ பார்ட் 2க்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த முடியுமா, உன்னால் பண்ண முடியுமா, செய்ய முடியுமா, இந்த மாதிரி முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கிற வேர்ட்ஸுக்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா கேன் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணணும். கேன் அப்படின்றது தான் பாசிபிலிட்டிஸ் பற்றி சொல்லும். ஓகே, பாசிபிலிட்டிஸ், அதாவது பண்ண முடியும். ஐ கேன் டூ இட் அப்படின்னா என்னால் பண்ண முடியும். யூ கேனாட் டூ இட் அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேன் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ கேன் நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம்? உங்கள்கிட்ட தான் கேட்குறோம். ஸோ நீங்கள் அப்படின்றது தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் அப்படின்றது கேன் யூ. ஸோ உதவி பண்ணுறது அப்படின்னா, உதவுறது அப்படின்னாலே அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹெல்ப் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணோம். உதவினா ஹெல்ப். யாருக்கு? எனக்கு. ஸோ மீ. எனக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஐ அப்படின்றதுன்னு சொல்லியிருப்போம். பட் இந்த இடத்துல நம்ம ஏன் மீ அப்படின்றது போட்டிருக்கோம்? ஏன் ஐ யூஸ் பண்ணல? கேன் யூ ஹெல்ப் ஐ ஏன் வராது? ஏன் இந்த இடத்துல மீ தான் வரும்? இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஏன் அந்த இடத்துல ஐ வராது, ஏன் மீ தான் வரும்? ஐ மீக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி தான் ஹீ, ஷீ, இட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ சப்ஜெக்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஆப்ஜெக்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி காமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பேஸ் பண்ணி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னா கேன் யூ ஹெல்ப் மீ, உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றத பொலைட்டாக கேட்குறது தான். ஸோ கேன் அப்படின்றது முடியுமா, பாசிபிலிட்டி பற்றி சொல்கிறது. யூ அப்படின்றது உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஸோ உதவுறதுனால ஹெல்ப்புன்றதை போட்டிருக்கோம், எனக்குன்றதுனால மீ அப்படின்ற ஒரு வேர்ட் போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறதுனால கொஸ்டினில் முடியுது. கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்றது தான் டிரான்ஸ்லேஷன். அடுத்த சென்டென்ஸ், இப்போது நேரம் என்ன ஆர் இப்போது நேரம் என்ன ஆகிறது. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் என்ன எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வாட். நேரம் அப்படின்னா டைம். ஸோ இப்போ என்ன டைம் ஆகுது அப்படின்றது தானே கேட்போம். ஸோ வாட் இஸ் தி டைம் நவ். ஓகே, இப்போ என்ன டைம் ஆகுது அப்படின்னா இப்பொழுது அப்படின்றது தான் நம்ம நவ் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன டைம் ஆயிட்டுருக்கு, அதுக்கு வாட் இஸ் தி டைம் நவ் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா நம்ம வாட் தான் யூஸ் பண்ணணும். எங்கே அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும். எப்போன்னா அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஷின் வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எங்கே எதை யூஸ் பண்ணணும்னு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கொஷின் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கொஷின் வேர்ட்ஸும் அந்த வீடியோவில் லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னாலே வாட் தான் யூஸ் பண்ணணும், எங்கே அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், எப்போன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அடுத்த சென்டென்ஸ், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்றது, உங்களை அப்படின்றது யூ அப்படின்னு சொல்லலாம், சந்தித்தது அப்படின்றது மீட் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது, மகிழ்ச்சி அப்படின்றது ஹாப்பி அப்படின்றது தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா 3 விதமாக மாற்றலாம். ஸோ என்ன சொல்ல வராங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்ததை எக்ஸாக்டாக வேர்ட் பை வேர்ட்
மாற்றணும். பட் அங்கங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டோம். சந்தித்ததிலுக்கு நேராக சந்தித்ததில் இருக்காது இங்கிலீஷில். கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணோம். பட் எக்ஸாக்டாக அப்படியே எழுதணும். இது எப்படி எழுதலாம்? ஸோ 3 விதமாக எழுதுகிறேன். 3 விதத்தில் எந்த விதம் கரெக்டாக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நைஸ் டு மீட் யூ, happy to meet you, or nice meeting you. So nice to meet you, happy to meet you, nice meeting you. ஸோ இது 3த்தில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக சொல்கிறதும் கரெக்டு தான். ஸோ நைஸ் டு மீட் யூ, ஹாப்பி டு மீட் யூ அப்படின்றதுலாம் ஒருத்தங்களை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஆர் ஒரு மீட்டிங்கோட பிகினிங் ஸ்டார்டிங்கில் நம்ம பேசும்போது சொல்கிறோம். அப்போ வந்து நைஸ் டு மீட் யூ, ஹாப்பி டு மீட் யூ அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் இதுதான் நீங்கள் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இன்ட்ரோக்கு போகலாம். ஹாப்பி டு மீட் யூன்னு சொல்லி இன்ட்ரடக்ஷனுக்கு போகலாம். இந்த நைஸ் மீட்டிங் யூ அப்படின்றது எண்ட் ஆஃப் அ கான்வர்சேஷன் நம்ம பேசுறது. ஒரு கடைசியில் எல்லாம் அந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லாவும் போச்சு அப்படின்னா ஸோ க்ரீட் பண்ணும்போது கடைசியாக வந்து சென்ட் ஆஃப் பண்ணும்போது இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சந்தித்ததில்னா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எண்ட் ஆஃப் அ கான்வர்சேஷன்லையும் சொல்லலாம், ஆர் ஒரு பிகினிங்லேயும் சொல்லியிருக்கலாம். ஸோ உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறதுனால அது வந்து நம்ம கடைசியில் தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம், நெக்ஸ்ட் வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம், ஹாப்பி டு மீட் யூன்னு சொல்லலாம். ஆர் இது வந்து ஒரு கடைசியில் இருக்குது, கான்வர்சேஷன் கடைசியில் சொல்கிறதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா நைஸ் மீட்டிங் யூ அப்படின்ற மாதிரி சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். அதுக்காக இதுதான் ஃபர்ஸ்ட் கரெக்டு, செகண்ட் கரெக்டு, தேர்ட் கரெக்டு அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே கரெக்டு தான். பட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிளேசஸ் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்சஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் எங்களுக்கு காமெண்ட்டில் கேட்கலாம். வேறு ஏதாவது ஒரு டாபிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் எங்களுக்கு காமெண்ட்டில் சஜஷனாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.